ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம கேட்குறப்ப என்ன சொல்லணும்னா, இந்த ராஜேஸ்வரியை எதிர்த்து போராடி நில்லுங்க. அப்படி இல்லையா, விஜய் பேசுகிற பேச்சை வாங்கிட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற ப்ரோமோ பார்க்குறப்ப தோணுது. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, கோயிலுக்கு பிள்ளையை அமைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றதுக்காக ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம அன்னபூரணி அவங்க போராடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா தம்பி முன்னாடி நல்லவளாக நடிச்சுக்கிட்டு அவளை எப்படியெல்லாம் தம்பியை பேச வச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வெறுப்பை உண்டாக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன வாய்ப்பையும் அழகாக ராஜேஸ்வரி பயன்படுத்தி விஜய் கிட்ட வெறுப்பை நம்ம ஹீரோயினுக்கு மேலே வெறுப்பு உருவாக்குற மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் புடவை விஷயம் மூலயமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பாம் வெடிக்கும். அதனால ஹீரோயினுக்கு கதறுன்னு கதறுவாங்க. ஏண்டா இந்த சின்ன சந்தோஷம் வந்துச்சுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அப்படியான ஒரு பாம் தான் அவங்களுக்கு வெடிக்கும் அப்படின்றது சொல்லணும். ஸோ அடுத்த புது பிரச்சனையை ராஜேஸ்வரி கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுவும் விஜய் முன்னாடியே வச்சு அப்படின்ற நிலையில தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பழைய புடவைகளோட இந்த புடவையும் சேர்த்து போட்டு ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்க சொல்லவா தேவை, சீப்பான விஷயங்கள் பண்ணுறதுல இவங்க வேறு லெவலு. நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல. பாத்தியா விஜய், ஒரு சாரினாச்சும் சொன்னாலா, ஏதாவது கேட்டாலா பாரு, எப்படி இப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கிட்டு வந்தது இப்படி இவ பண்ணுனா அப்படின்ற கோவத்தோடையும் அக்கா சொல்கிறதுல 100% நம்பிட்டு கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ணாத நிலையில தான் விஜய் இப்பொழுதுக்கு இருந்துட்டு இருக்காருன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல, நான் எதை பேசினாலும் நீங்கள் கேட்டுக்க போகிறதே கிடையாது, எல்லா தப்புமே நான் தான் பண்ணினேன், எப்பயுமே எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், இந்த அறிவு கெட்ட மண்டைக்கு உரைக்கவே இல்லை, எத்தனை தடவை பட்டாலும் இது திருந்துறதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பயங்கரமாக அவங்களையும் தாண்டி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசில் அந்த அளவுக்கு ஒரு கோபமும் வெறுப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க தரப்பு நியாயத்தை கேட்காம ஒரு தரப்புலே பேசுகிறாரு விஜய். ஸோ அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. தொடர்ந்து பழியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ தான் வாங்கிட்டு இருக்காங்க, பழியும் வாங்கணும், விஜய்கிட்ட பேச்சும் வாங்கணும். அதனால தான் அவங்க இந்த நிலைக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.